நீட் தேர்வை ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி விசாரித்தால் உண்மை நிலை வெளிவராது என்பதற்காகத்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என வலியுறுத்துவதாக தெரிவித்தார். நீட் தேர்வு விவகாரத்தில் இண்டி கூட்டணி கட்சியினர் தேர்வில் நடந்த முறைகேடுகளை கண்டுபிடிக்க மட்டுமே வலியுறுத்துவதாக கூறினார். இந்த வாய்ப்பு அதிமுகவிற்கு கிடைத்திருந்தால் நாடாளுமன்றத்தில் காவிரி பிரச்சனையில் 22 முறையை அவையை ஒத்திவைத்து அழுத்தம் கொடுத்தது போல நீட் தேர்வு விவகாரத்திலும் அழுத்தம் கொடுத்திருப்போம் என தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரையில் பாமகவினர் ஜெயலலிதா புகைப்படத்தை பயன்படுத்துவது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு, தங்கள் தலைவர்கள் புகைப்படங்களை பயன்படுத்தினால்தான் வாக்கு கிடைக்கும் என எதிரணியினர் கூட நம்புவதாக எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். திமுக நிலைப்பாடு இரட்டை வேடம். ஆனா அப்ப கூட அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. அவருடைய கூட்டணி இந்தியா கூட்டணியில் இருக்குல்ல, அப்ப எல்லாம் என்ன அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க, நீட்டில் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரிக்கணும்னு சொல்றாங்க. நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று யாரும் குரல் கொடுக்கல. நீட்டில் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் தான் கேட்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் நீட்டை ரத்து செய்யணும்னு சொல்றாரு. அப்படி கூட்டணியா அவருக்கு ஆதரவு இல்லை. அண்ணா திமுக அப்படி அல்ல. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருந்தால் அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருப்போம். காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த காலதாமதம் செஞ்சது மத்திய அரசாங்கம். எங்களுடைய நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து 22 நாட்கள் அவையை ஒத்திவைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தோம். அதனால காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்முறைப்படுத்த குழு 2 அமைக்கப்பட்டாங்க. 5 ஆண்டு காலம் என்ன செஞ்சாங்க? நீட் தேர்வு இங்க பேசி என்ன பிரயோஜனம்? நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும், நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும்.